அப்ப இவங்க வைக்கிற ஓபிஎஸும் டிடிவியும் வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல செங்கோட்டையன் இப்ப ரீசெண்டா பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த இஷ்யூஸ், இந்த முடிவுகளா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயரா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு நலனையும் கொடுக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த பேக் மாதிரி ஃபயரா முடிவுகள் எப்படி எடுக்குறாங்க? இருக்கும்? யாராவது கேட்டிங்கன்னா தானே இருக்கும். நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ம். அப்புறம் எப்படி பொய்யா சொல்ல வேண்டியதான். இவரு அங்க போய் பிரச்சார கூட்டத்துல மதுரை இந்த ஏர்போர்ட்டுக்கு தேவர் திருமகனார் பெயரை சூட்டணும். அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்னு சொல்றாரு. ம். உடனே அதுலயே 2 கோஷ்டி இருக்குல்ல. இந்த கிருஷ்ணசாமி இது. அவரை வச்சு ஒரு அறிக்கை விட வைக்கிறாங்க. இமானுவேல் சேகரன் இதை வச்சு ஒரு அறிக்கை விட வைக்கிறாங்க. அது முடிஞ்ச மறுநாள் இவரு யார் டிடிவி எடப்பாடி சொல்ல மாட்டார். பழனிசாமி வந்து இரு சமூகங்களிடையே இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி மோதலை உருவாக்குற மாதிரி இந்த கோரிக்கை வைக்கிறார். இவர் எப்படி வைக்கலாம் அப்படின்னு இவர் உருட்டுறாரு. அந்த உருட்டு ஒரு நாள் கூட உயிர் இல்லை. இவர் வச்ச கோரிக்கை தூக்கி போட்டுறாங்க. இவர் வந்து தேவர் திருமகனாருக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு தேவர் திருமகனார் பெயரை சூட்ட வேண்டும் அப்படின்னு இவர் சொன்னதை தூக்கி போடுறாங்க. மாட்டிட்டாரா? பழைய டெம்ப்ளேட்.